ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, உங்கள் எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு, என்ன இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. அதை பற்றின முழு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூனிக் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. மிஸ்டர் நவீன் எம்டி அவங்களோட பெயில் கேன்சலேஷனுக்கு 16ஆம் தேதி கோர்ட்டில் வந்துச்சு. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கேஸ். இன்றைக்கி ஏதாவது அப்டேஷன்றதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன் குரூப்பில். இதுக்கப்புறம் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டு அவர்கிட்ட பேசுகிறதா இருக்காங்க. பேசட்டும். அவங்க செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஆஸ் பர் இண்டிவிஜுவல் நீங்கள் செய்ய வேண்டியது ஈரோடு ஈஓடபிள்யூவில் போய் புகார் கொடுங்க. இப்போ வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ஈரோடு ஈஓடபிள்யூவில் போய் புகார் கொடுங்க. புகார் கொடுத்தீங்கன்னா தான் இந்த கேஸ் வேகமாக சார்ஜ் ஷீட் போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் புகாரே கொடுக்கல, காம்ப்ரமைஸ் பேசி வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சான்ஸ் கம்மி. எப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குதோ, ரிட்டர்ன் கிடைக்குதோ, அப்போ நீங்கள் புகாரை வந்து விட்ரால் பண்ணிக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ். ஆனால் புகாரே கொடுக்காம இருக்குங்க. புகார் கொடுங்க. நான் சொல்கிறது அதான். அதுக்காக புகார் கொடுக்கறதுக்கு யாரையும் நீங்கள் தேடி போக வேணாம். நீங்களே டேரெக்டாக நம்பர் கொடுத்தாங்க. நம்ம குரூப்லேயும் போஸ்ட் போட்டோம், நம்ம சேனல்லையும் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போய் புகார் கொடுங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. அடுத்து சார், இந்த முந்தானேத்து நம்ம லீடர் அவங்க ஒருத்தவங்க புகார் வந்திருந்தாங்க, நம்மக்கிட்ட வந்து இது பண்ணியிருந்தாங்க, கணக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. அப்போ வந்தப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு. அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி என்றைக்குமே நான் செய்யாதீங்க. இதுதான் நான் சொல்ல வருது இந்த வீடியோ மூலமாக. இந்த மாதிரி என்றைக்குமே செய்யாதீங்க. ஏன்னா இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. சட்டத்துக்கு புறம்பாக எந்த வேலையும் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே லீகலாக சட்டத்துக்கு உட்பட்டு அவங்கக்கிட்ட கணக்கு கேளுங்க. கணக்கு காமிப்பாங்க. மிஸ்டர் நவீன் எம்டி அவங்களும் கணக்கு காட்ட சொல்லி ஒரு 6 பேர் நியமிச்சிருக்காங்க. திருவர் சார் பண்ணிகிட்டு இருக்காரு. யாரெல்லாம் லீடர்ஸ் இருக்கீங்களோ போய் கணக்கு காட்டுங்க. சரியா? சீக்கிரமாக அந்த அப்டேட் வீடியோ நான் போட்டுருவேன். யார்கிட்ட எவ்வளோ ப்ளஸில் இருக்குது, எவ்வளோ மைனஸில் இருக்குது, யார் எங்கே தரணும், யார் கீழே செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அப்டேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறதா இருக்கேன். எனக்கு திருவள்ளுவர் சார் சம்மரி பண்ணி ரெடி பண்ணி தாரேன்னு இருக்காரு. தந்ததுக்கப்புறம் நான் அதை டீட்டாக பப்ளிஷ் பண்ணிடுவேன். மக்கள்லாம் பார்த்துக்கோங்க. சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை சார். ஏன் சார் லீடர்ஸ் முன்னாடி வரமாட்டேன்றாங்க? வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லி ஒரு 2 வருஷமாக ஏமாற்றிட்டாங்க. சரி, ஓகே, வெஞ்சர் கேபிட்டல் இப்போ வராதுன்னு முடிவாகி போச்சு. கேன்சலேஷன் போட்டாங்க. இப்போ வெஞ்சர் கேபிட்டல் அமௌண்ட்டும் மேக்ஸிமம் ஜூன் மந்த்துக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வருமானங்கிறது தெரியாது. ஒரு பக்கம் இன்னொருத்தர் அதை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நான் ஈஓடபிள்யூவில் கொடுத்துருவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன் அப்படின்னு. மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ ஃபீஸ் கட்டுற டைம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ நொந்து போயிருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். இந்த மாதிரி நம்ம எத்தனை வருஷம் ஏமாத்திட்டே போகலாம்? நம்ம லைஃப் லாங் இப்படியே ஏமாற்ற முடியுமா? அதையும் லீடர்ஸ் பார்த்துக்கணும். மிஸ்டர் நவீன் எம்டி அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, லாஸ்ட் டைம் மீட்டிங்கில் நீங்கள் போங்க, நீங்கள் வீடு பார்த்து வைங்க, எல்லாம் பண்ணிட்டு வாங்க, நான் வந்துடுறேன், வந்து எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. இப்போ திருநாவுக்கரசர் சார் அவர் லீவ் போட்டு அவர் ஒரு சைட்லேருந்து லீடர்ஸ் கிட்ட இருந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காரு. இது எத்தனை நாளைக்கு ஓடும்? ஏன்னா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் பார்க்குற மாதிரி எதுவும் வராது. அதனால் நவீன் சார், நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிருக்கேன்னு தெரியும். நீங்கள் சீக்கிரமாக வந்து உக்காந்து கணக்கு வழக்க பாருங்கள். நீங்கள் சொன்னது தான், நான் சொல்லலை. நீங்கள் தான் அன்றைக்கி எல்லாரும் முன்னாடி சாரி கேட்டு மண்டி போட்டு எல்லாம் பண்ணீங்க. நான் சீக்கிரமாக வந்து இந்த பிரச்சனைலேருந்து ரிலீவ் பண்ணி தரேன், எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் அதுக்கடுத்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு ஏதோ சட்ட சிக்கல் இருக்குது, லீகல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாமே தெரியும் எங்களுக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட யார்ட்டையாவது பேசி இந்த மெசேஜை கன்வே பண்ணியிருக்கலாம். சார், இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதை செஞ்சு மக்களுக்கு சீக்கிரமாக கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு யார்கிட்ட அதிகமாக இருக்குது, யார்கிட்ட கம்மியாக இருக்குது, இதை செஞ்சு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கான வழியை சீக்கிரமாக பண்ணுங்கள். இதான் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது. உங்களுக்கு மேலேயும் அழுத்தங்கள் இருக்குது, எல்லார் மேலேயும் அழுத்தங்கள் இருக்குது. ஏன்னா கேஸ் வேகமாக போச்சு அப்படின்னா எல்லாரும் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போவாங்க. ஜெயிலுக்கு போகாமல் இருக்க முடியாது. அப்புறம் திரும்ப அது வந்து நம்ம மக்கள் மேலே தான் ப்ரெஷர் விழுகும். ஏன்னா அப்புறம் நீங்கள் பெயில் கேட்பீங்க, தேவையில்லாமல் எல்லாருக்கும் காசு செலவழிப்பீங்க. அது வந்து மக்களோட காசு இல்லைன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் மக்களுக்கு காசு கொடுக்காம வேற எங்கேயோ காசை கொடுத்து செலவு பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, தேவையில்லாமல் லீகல் இஷ்யூஸ்க்கு மற்றதுக்கு காசு செலவு பண்ணீங்கன்னா அது மக்களோட காசு. திரும்ப மக்களுக்கு தான் அது மைனஸில் போய் முடியும். அதனால் மக்கள் காசு மக்கள்கிட்டயே கொடுங்க. மக்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுங்க. மினிமம் ஒரு 2 months 3 months வெயிட் பண்ணுங்கள். பணம் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸாக காட்டுங்க. நீங்கள் அதை செய்யவே மாட்டேன்றீங்க. மக்கள் இப்போ பரிதவிச்சு போயிருக்காங்க. சரியா சார்? நீலமேகம் சாப் அனுப்பிச்ச கேஷ் பணம் எங்கே போச்சுன்னே தெரியல.
ஏன்னா அவரு கிட்டத்தட்ட சொல்றாரு, நான் 10-15 தடவை கேஷ் வந்து வண்டியில வச்சு அனுப்பிச்சேன் அப்படின்னு. இப்போ அந்த அனுப்பிச்ச பணம் எங்க போச்சு? அக்கௌண்ட்ல விழுந்த காசு உங்க யூனிக் எக்ஸ்போர்ட் அக்கௌண்ட்ல இருக்கும், இல்ல முத்துச்செல்வத்தோட அக்கௌண்ட்ல இருக்கும். அவர் ஆரம்பிச்சிருக்க அந்த பொண்ணு பேர்ல ஆரம்பிச்சிருக்க கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்கும், இல்ல வேற எந்த அக்கௌண்ட்ல போட சொன்னீங்களோ அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். உதாரணத்துக்கு மதானி ஷிப்பிங் சொல்லியிருந்தாங்க, அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க EOW கொடுத்தாச்சு, அவங்க எடுத்துருவாங்க. இந்த மாதிரி அதாவது யூனிக் எக்ஸ்போர்ட் தவிர வேற ஏதாவது அக்கௌண்ட்ல டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடியோடு எடுத்துக்கிட்டு எந்த அக்கௌண்ட்ல நீங்க போட்டு விட்டீங்களோ அதை கொண்டு போய் EOWல இருக்க அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுங்க. சார், இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் தவிர எனக்கு டைரக்டா நவீனோ முத்துச்செல்வமோ இவங்க வந்து இந்த அக்கௌண்ட்ல என்னை போட சொன்னாங்க, நான் டைரக்டா இந்த அக்கௌண்ட்ல போட்டேன், நான் கம்பெனி அக்கௌண்ட்ல போடல, இந்த அக்கௌண்ட்ல தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பர், அந்த டிரான்சாக்ஷன் ஐடி, UPI ஐடி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க. அப்ப EOW அந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி விசாரிப்பாங்க. சரியா? பிளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ், MD இல்ல எல்லாரோட ப்ராப்பர்ட்டி லிஸ்ட், மற்ற லிஸ்ட், சொத்து எங்க இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா EOWல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கொண்டு போய் கொடுங்க ப்ராப்பரா. அப்படி கொடுக்கும்போது EOWக்கு வந்து வேலை மிச்சமாகும். ஏன்னா அவங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களே எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வேகமா வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் அந்த சர்வே நம்பரை ஃபுல்லாமே அவங்க இந்த கேஸ் கூட அட்டாச் பண்ணி அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சொத்தை வந்து விற்க முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் விழுந்துரும் அந்த சொத்துக்கு. அப்புறம் அதை வந்து மொத்தமாக EOW டேக் அவுட் பண்ணி அதை ஏலத்துக்கு விட்டு மக்களுக்கு அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் புகார் குடிக்கும் போது தனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க. லீடர்ஸ் உங்களோட புகார் EOW வாங்க மாட்டாங்க. அதனால லீடர்ஸ் யாரும் போய் புகார் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் போய் புகார் கொடுத்துட்டு கடைசியால தான் நீங்க கொடுக்க முடியும். அதனால அங்கேயும் உங்களுக்கு லாக் ஆயிரும். அதனால EOWல இருந்து வந்த லேட்டஸ்ட் நியூஸ், லீடர்ஸ் நீங்க போனீங்கன்னா உங்களோட புகார் எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் நீங்க எடுத்துக்கிறது. உங்களுக்கு கீழே இருக்கவங்களோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து வச்சு செஞ்சு அவங்கள கூட்டிட்டு போய் அதுக்கடுத்து உங்களோட புகாரை நீங்க பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா நீங்க தான் லீடர்ஸ், நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபுல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? நான் கேட்க வர்றது ஒன்னே ஒன்று, லீடர்ஸ் முன்னாடி வாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடாதீங்க. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. கணக்கு வழக்க பார்த்து சீக்கிரமா மக்களுக்கு இந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பிளஸ் வெஞ்சர் கேபிட்டல்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, என்ன இருக்கு, அது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. மேபி இந்த மந்த்ல நெக்ஸ்ட் மந்த்குள்ள வெஞ்சர் கேபிட்டல் வந்துருச்சு அப்படின்னா காசு வாங்காத ரொம்ப கஷ்டப்படுற யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. பிளஸ் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, தங்களோட கணக்கு வழக்க சீக்கிரமா வந்து அவர்கிட்ட கொடுங்க. கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க அவர்கிட்ட உண்மையான கணக்கு வழக்கு, டூப்ளிகேட்ல போலி கிடையாது, உண்மையான கணக்கு வழக்கு பிளஸ் உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ல யார் யாரெல்லாம் ஐடி போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க, நீங்க யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த டீடைல்ஸ். சரியா? அது சீக்கிரமா நம்ம சம்மரியா நெக்ஸ்ட் வீடியோல வெளியிடுவோம்னு எதிர்பார்ப்போம். நம்ம கிட்ட வந்த உடனேயும் இந்த வீடியோ அவ்வளோதான். வேற ஏதாவது யூனிக் எக்ஸ்போர்ட் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல மட்டும்தான் இனிமேல் யூனிக் எக்ஸ்போர்ட் அப்டேட் வரும். ESM தம்பீஸ்ல வராது. ESM தம்பீஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ் ஆர்மி வெல்ஃபேருக்காக உருவாக்கப்பட்டது. யூனிக் எக்ஸ்போர்ட்காக இந்த சேனல் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ வெரி மச்.